சந்தோஷம். தீர்வை தேட வேண்டும், பிரச்சனையை தேடக்கூடாது என்பார்கள். தீர்வு எங்கிருக்கிறது முழுமை ஆராய்ந்தால் பிரச்சனைக்கு இடமில்லை, பிரச்சனைக்குள் ஆராய்ந்தால் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை ஒரு மலை கிராமத்திற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. மின்சாரம் அந்த மலை கிராமத்தில் கொடுத்து விட்டது. எல்லோரும் மலை கிராம மக்கள் அனைவரும் பயங்கர சந்தோஷம். ஏனென்றால் அந்த போக்குவரத்து கூட இல்லாத ஒரு இடத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை தூக்கி சென்று மிக சிறப்பாக அந்த பணியை செய்தார்கள். ஆனால் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. 15 நாள் 20 நாளுக்கு பிறகு அடிக்கடி அந்த மின்சாரம் பழுந்தடைவதும் மின்சாரம் இல்லாமல் இருப்பதும் அந்த கிராமத்துக்கு வெறும் தலைவலியாக இருந்தது. அந்த கிராம மக்கள் மின்சாரம் கிடைத்து ஒளி கிடைத்து இருட்டில் தான் இருந்தார்கள். எல்லோர் மனதிலும் ஒரு சங்கடம் உருவாகி கொண்டே இருந்தது. இதே அந்த மின்சார வாரியம் ஆராய்ந்தது. ஒரு நபரை அனுப்பி ஆராய்ந்தது. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறார்கள். எல்லாமே சிறப்பாக தான் இருக்கின்றது. அது அதிக மின்சக்தி கொண்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். எல்லா கம்பிகளும் மிக அருமையாக இருந்தது. ஆனால் எங்கே அந்த பிரச்சனை இருக்கிறது என்று குழம்பி போயிருந்தார்கள். அந்த மின் கம்பி மேல் ரொம்ப உயரத்தில் இருந்தது. அடிக்கடி அங்கே அது மலை கிராமம் என்பதால் பறவைகள் அதிகமாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று உராய்ந்தால் அந்த மின் ஏற்பட்டு அந்த மின் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிப்பது என்பது அனைவரும் திகைத்து கொண்டே இருந்தார். அதில் அனுபவமிக்க ஒரு மின்வாரி ஊழியர், கடநில ஊழியர், அந்த ஒயர்மேன் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு அறிவுரை சொன்னார். சார், பறவைகளுடைய குணம் மிக உயரத்தில் இருப்பது. இதற்கு மேல் நாம் ஒரு கம்பியை உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேல் அந்த உயரத்தில் ஒரு கம்பியை நீட்டிவிட்டால் இந்த பிரச்சனைகள் வராது என்று சொன்னார். எனவே அதிகாரிகள் திகைத்திருந்தார். இருந்தாலும் அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்டு இந்த மாதிரி ஒரு உயரத்தில் ஒரு கம்பியை போட்டார்கள். அதில் பறவை அது வெறும் டம்மியாக இருந்தது. எந்த மின் சாதனமும் இல்லை. பறவை அமர்ந்து கொண்டிருந்தது. மின் பிரச்சனை இல்லாமல் அந்த கிராமம் அருமையாக 2 மாதம் 3 மாதம் கழிந்து அந்த மின்சாரம் எரிந்து கொண்டே இருந்தது. பிரச்சனையாக பார்க்காமல் தீர்வாக கண்டுபிடித்தால் பிரகாசமாக இருக்கும், அதுவும் தெளிவாக இருக்கும் என்பதுதான் இது பதிவிட ஆசைப்பட்டேன். அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் அந்த மின் ஊழியரை பாராட்டி பதிவு உயர்வும் சம்பளமும் கொடுத்து அதனுடைய திறனாய்வு மதிநுட்பத்துக்கு மதிப்பு கொடுத்தாரலாம். அனுபவம் என்பது ஒரு அற்புதமான காரியங்களை சாதிக்கும், நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகும் என்பதுதான் பதிவிட்டிருக்கின்றேன். பிரச்சனையை பார்க்காமல் அதை தீர்வாக மதிநுட்பு கொண்டு சிறப்பாக அனுபவத்தோடு செய்தால் எல்லாமே பிரகாசமாக நடக்கக்கூடிய காரியம் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை பிரச்சனையாக இல்லை, அது தீர்வாக முடியும். சந்தோஷம். வாழ்க வளமுடன்.